ஸோ போன வீடியோவில் ஒரு வெப்சைட்டுக்கு எப்படி உங்கள் இமெயில் ஐடி தெரியாமல் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் சில வெப்சைட்ஸ் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குற வெப்சைட்ஸில் உங்கள் ஃபோன் நம்பர் இல்லாமல் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட் எடுத்துக்கோங்க. இந்த வெப்சைட்டை நான் ப்ரொமோட் பண்ணல. இதில் உண்மையிலே பணம் வருமானு தெரியாது. எனக்கு இது பார்க்கும்போது ஒரு ஃபேக் ஆப் மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் உங்களோட டெக்னிக்கல் பர்பஸ்க்காக தான் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் நம்ம லாகின் பண்ண ட்ரை பண்ணுறோம். அது வந்து என்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்குது. இப்போ இங்கே என் பர்சனல் நம்பர் கொடுத்தேன்னா அவங்க என் நம்பரை வச்சுக்கிட்டு எனக்கு டெலிமார்க்கெட்டிங்லாம் பண்ணி தொல்லை பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு இந்த வெப்சைட்குள்ளே போய் பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் சைட் இந்த receiveSMS.comக்கு போனோம் அப்படின்னா பல கண்ட்ரியோட செல்ஃபோன் நம்பர்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் இப்போ நம்ம வந்து இந்தியா நம்பர் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இந்தியா நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆடு காட்டும். அந்த ஆடு ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் இப்படி அந்த நம்பர் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோன் நம்பர். இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய சைட்டில் கொடுத்துக்கோங்க. அந்த சைட் வந்து ஓடிபிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்கள் திரும்ப அந்த நம்பர் இருந்த பேஜுக்கு போயிட்டு நீங்கள் கீழே வந்துட்டு நீங்கள் வந்து அப்டேட் இதை ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க இந்த பேஜை. அப்படி பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு சில செகண்ட்ஸில் அங்கேருந்து வந்த ஓடிபி உங்களுக்கு இந்த இங்கே பாருங்க வந்துருச்சு 4421. இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். 4421 வெரிஃபை. அவ்வளோதான், லாகின் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மொக்க வெப்சைட்ஸுக்கெல்லாம் உங்களோட பர்சனல் ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு சைட்டில் ஃபாரின் நம்பர் தேவைப்படுது, இப்போ யூஎஸ் நம்பர் இல்லை ஜெர்மன் நம்பர் அந்த மாதிரி தேவைப்படுதுன்னா அங்கேயும் நீங்கள் இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஓடிபி மெசேஜஸ்லாம் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.